ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சோயா சங்க்ஸ் பிரியாணி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு நான் கொஞ்சமாக சோயா சங்க்ஸ் எடுத்து சுடு தண்ணியில் மஞ்சள் தூள் போட்டு ஒரு 5 நிமிஷம் வச்சுட்டு நல்லா வாஷ் பண்ணி தண்ணியை பிழிஞ்சு எடுத்திருக்கேன். அதோடவே 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சமாக கரம் மசாலா, கூடவே கொஞ்சமாக தனி மிளகாத்தூள் இதையும் சேர்த்துட்டு அதோடவே கொஞ்சமாக தனியாத்தூளையும் சேர்த்துருக்கேன். இப்படி நம்ம மேரினேட் பண்ணி வச்சுட்டு இதை நம்ம பிரியாணி செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும். உப்பு காரம் எல்லாமே இந்த சோயா சங்க்ஸில் இறங்கியிருக்கும். அதோடவே நான் கொஞ்சம் பிரியாணி மசாலாவையும் சேர்த்து கூடவே கொஞ்சம் புதினா மல்லியும் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை, கொஞ்சமாக லெமன் ஜூஸ், அதோடவே கொஞ்சம் தயிர், தேவையான அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து மேரினேட் பண்ணி வச்சிடலாம். எனக்கு எப்போவுமே காளான் பிரியாணி செய்யும் போதும் சரி, சோயா சங்க்ஸ் பிரியாணி செய்யும் போதும் சரி, அதோடவே கொஞ்சமாக பெப்பர் ட்ரை இல்லைன்னா கிரேவி மாதிரி பண்ணிவிட்டு சைட் டிஷ்க்கு வச்சு சாப்பிட ரொம்பவே பிடிக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி பிரியாணி வெரைட்டி ரைஸ் பண்ணும்போது என்ன மாதிரி சைட் டிஷ் எல்லாம் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் எப்போவுமே காளான் பிரியாணி இல்லைன்னா சோயா சங்க்ஸ் பிரியாணி பண்ணும்போது அது எடுத்துருக்கிற குவான்டிட்டியில் கொஞ்சம் பிரியாணிக்கு சேர்த்துப்பேன். இன்னும் மிச்சம் இருக்கிறது எல்லாமே பெப்பரை ட்ரை பண்ணிவிடுவேன். அப்படி இல்லைன்னா கிரேவி மாதிரி பண்ணி சாப்பிடுவேன். இப்போது நம்ம பிரியாணியை தாளிக்கலாம். இது ஊறிட்டுருக்கட்டும். குக்கரில் தேவையான அளவுக்கு எண்ணெய் விட்டு கூடவே சோம்பு, ஒரு பிரியாணி இலையை குட்டியாக கட் பண்ணி போட்டிருக்கேன். தட்டி வச்ச ஒரு 4 பல் பூண்டு, கட் பண்ண ஒரு பச்சை மிளகாய், அதோடவே ஸ்லைஸாக கட் பண்ணியிருக்கிற 2 வெங்காயத்தையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு 2 மீடியம் சைஸ் தக்காளியை நான் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் கட் பண்ணி கூட போட்டுக்கலாம். அம்மாவுக்கு தக்காளி அப்படியே போட்டால் பிடிக்காதுன்றதுனால நான் பேஸ்ட்டை அரைச்சி சேர்த்துக்க போகிறேன். தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். சம்மர் வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எப்போவுமே உடம்ப நல்லா ஹைட்ரேட்டடாக வச்சுக்கோங்க. முடிஞ்ச வரைக்கும் தண்ணி, மோர், ஜூஸ் இந்த மாதிரி நிறைய சேர்த்துக்கோங்க. வாட்டர் கண்டென்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி ஃப்ரூட்ஸு, வெஜிடபிள்ஸ் எல்லாமே சேர்த்துக்கோங்க. வெள்ளரிக்காய், அதோடவே திராட்சை, இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிடும்போது நம்ம உடம்பு கொஞ்சம் நல்லா ஹைட்ரேட்டடாகவே இருக்கும். இப்போ பாருங்கள், தக்காளி பேஸ்ட்டு நல்லா பச்சை வாசனை போயிடுச்சு. நான் இதில் பிரியாணி மசாலா மட்டும்தான் சேர்க்க போகிறேன். வேறு எந்த மசாலாவும் சேர்க்க போகிறது கிடையாது. ஏன்னா நம்ம ஏற்கனவே சோயா சங்க்ஸில் எல்லா மசாலாவையும் சேர்த்து தான் மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் இதுலேயே சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு கழுவி வச்சுருக்கிற அரிசியும் இதுலேயே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதோடவே தேவையான அளவுக்கு தண்ணியை விட்டு கடைசியாக கொஞ்சமாக புதினா மல்லியும் சேர்த்து டேஸ்ட்டுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டு குக்கர் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ நம்ம சோயா சங்க்ஸோட கிரேவி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா? உங்களுக்கு சம்மர் சீசனில் என்ன மாதிரி ஃபுட்டெல்லாம் சாப்பிட பிடிக்கும்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முடிஞ்ச வரைக்கும் கூழ், கஞ்சி எல்லாமே வீட்டிலையே செஞ்சு குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்கள். அடிக்கிற வெயில் ஒரு பக்கம்னா எங்கே பார்த்தாலும் தண்ணி பிரச்சனை இப்போயே ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இன்னும் 3-4 மாதத்துக்கு எப்படி நம்ம தாக்கு பிடிக்க போகிறோம்னு தெரியல. இப்போ கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டு சோம்பு, தட்டி வச்ச பூண்டு, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, குட்டியாக நறுக்கின ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். கூடவே வெங்காயம் வதங்குற அளவுக்கு சால்ட்டையும் சேர்த்துக்கலாம். சால்ட் சேர்க்கும் போது நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம சோயா சங்க்ஸில் சால்ட் சேர்த்துருக்கோம். இப்போ அரைச்சி வச்சுருக்கிற தக்காளி பேஸ்ட் சேர்த்துட்டு மேரினேட் பண்ணி வச்சுருக்கிற சோயா சங்க்ஸையும் இதுலேயே சேர்த்து தேவையான அளவுக்கு தண்ணியும் விட்டு ஒரு 10 நிமிஷம் இந்த தண்ணியெல்லாம் சுண்டுற அளவுக்கு வேக வச்சு எடுத்தால் சூப்பரான சோயா சங்க்ஸ் கிரேவி ரெடி. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். பாருங்கள், பிரியாணி பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. சாதம் கூட நல்லா உதிரியாக இருக்குது பாருங்கள். இந்த பிரியாணியோட இந்த சோயா சங்க்ஸ் கிரேவி வச்சு சாப்பிட்டா டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஆல் என்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.